என் அன்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கருவூரில் அண்மையில் நடைபெற்ற, அதாவது நேற்று நடைபெற்ற விஜயிட பேச்சு, ஸ்பீச். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இந்த பேச்சு மூலமாக வந்த விமர்சனங்கள், அதையும் பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் பிரபலம், விஜயும் ஒரு பிரபலம், அது மட்டும் இல்லாமல் இவரும் ஒரு மிகப்பெரிய பிரபலம். இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான சந்திப்பு. நானே எக்ஸைட் ஆயிட்டேன். எதிர்பார்ப்போட காத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது எனக்ரோயிலின் உங்கள் 3ஆம் கண் பக்கம். அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்ட், மோட்டிவேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து நான் கதைச்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரியான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு லைக், ஒரு கமெண்ட் மாத்திரம் கொடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்களே உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், விஜய் பிளாக் ஷர்ட் போட்டு போனாராம். என்னடா விஜய் கோட் ஷூட் போட்டு வந்தா ஒரு பாரம்பரியத்துக்காக எதிராக நிற்கிறாரு. பாரம்பரியமாக வேட்டி சட்டை தான் அணிஞ்சிக்கிட்டு போகணும், இவர் கோட் ஷூட் உடுத்தி வந்திருக்காரு, இது என்னடா பாரம்பரியத்தை மீறுறாரே அப்படின்னீங்க. இப்போ திருப்பி வெள்ளை ஷர்ட், பட்டர் கலர் ஷர்ட் அந்த மாதிரி போட்டுட்டு போனால் இவர் என்னடா இவர் பட்டர் கலர் ஷர்ட் போட்டு வராரே அப்படின்னீங்க. அது பார்த்தா நீ கரூரில் துக்கம் அனுஷ்டிக்கிற விதமாக பிளாக் ஷர்ட்டை போட்டு வந்திருந்தா அதுக்கு சொல்கிறீங்க பிளாக் ஷர்ட்டை போட்டு வந்திருக்காரு, இவருக்கு என்ன ஒரு வரமுறை தெரியாதா, இங்கீதம் தெரியாதா அப்படிங்கிறீங்க. அப்படின்னா என்னடா போட்டு வர விஜய்? வேணா ஷர்ட் எதுவுமே கொடுத்தாம வெறுமையிலோட வந்துடட்டா, என்னடா அது? ஸோ விஜய்க்கு பிளாக் ஷர்ட் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. கரூருக்கு என்னதான் இருந்தாலும் துக்கத்தை சொல்ல போகிறப்ப, அதாவது இதற்கு முன்பு கரூரில் இடம்பெற்ற விஜயுடைய ஸ்பீச்சுக்கு வந்த மக்கள் நிறைய பேர் மரணிச்சிருந்தாங்க. அதை அனுஷ்டிக்கிற விதமாக கருப்பு சேட்டாக போட்டு வந்திருந்தார். ஆனால் இவரோட பேச்சு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அதாவது இந்த இடத்துல தான் விஜய்க்கு இங்கிதம் இல்லை. வந்தால் என்ன செய்யணும்? ஒரு நீண்ட நாட்கு பிறகு, அதுவும் மரணம் ஏற்பட்ட பிறகு அந்த மக்களை சந்திக்கிறாரு, கரூர் மக்களை சந்திக்கிறாரு. கரூர் மக்களை சந்தித்த போதே அவர் என்ன சொல்லியிருக்கணும்? மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பு கேட்காம இவர் எடுத்த எடுப்புக்கு பழி போட ஆரம்பிக்கிறாரு. கரூரில் சம்பவம் நடந்தது மற்ற பார்ட்டிஸ் மக்கள்னால தான் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அந்த மக்கள் தான் பொறுப்பு, அந்த பார்ட்டிஸ் தான் பொறுப்பு, வெளிப்படையாகவே கதைக்கிறேனே, திமுக தான் பொறுப்பு அப்படின்னு பழி சொல்லியிருந்தார். ஏன்னா பழி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. கரூருக்கு வந்தால் ஃபார்மாலிட்டி, அதுதான் ஃபார்மாலிட்டி. அதாவது ரொம்ப காலத்துக்கு பிறகு அந்த மக்களை சந்திக்கிறீங்க. அதுலேயும் அந்த மக்கள் என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் துக்கத்தோடு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவர் மேலேயே தப்பு இல்லாட்டியும் கூட, இப்போ நாங்கள் என் மேலேயே தப்பு இல்லாட்டியும் கூட ஒருத்தர் இடிச்சிட்டா அவருக்கு நாங்கள் சாரி சொல்கிறது இல்லையா? அப்படி சாரி சொல்கிறதுனால இன்னும் விஜய் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. அதனால் முதல்லையே வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீச் கூட வருந்தி மன்னிப்பு கேட்கிறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்பீச்சாக இல்லை. இது திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் பழி போடுற ஒரு மீட்டிங்காக தான் இருந்துச்சு. இதை பழி போட்டிருக்கலாம், பழி சொல்லியிருக்கலாம், சரி, அதுக்கெல்லாம் பிறகு வாங்க, முதல்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும். விஜய் அவர்கள் அதுக்கு பிறகு சொல்லியிருந்தார், திருமணத்தின் போது அண்ணாவுட்டு பிறந்தநாளை முன்னிட்டு மோதிரம் அணிவிக்க போகிறதா. அதை சொன்னோன்னா விஜய் 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 விஜய்னு என்ன அதில் இது இருக்குது? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், தங்க மோதிரத்தை கொடுத்துட்டா சரினாயிருமா? நீங்கள் நல்லது செய்யுங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க.
அதுக்கு பிறகு இந்த தங்க மோதிரம் அறிவிக்கிறது அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதாண்டா தங்க மோதிரம். இப்போ ஒருத்தன் பசியில் வாடுறான், பச்சை பசியில் வாடுறான், அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு எப்பேற்பட்ட மாணிக்கத்தையும் தங்கத்தையும் கொடுத்தா சரியாகாது. ஏன்னு சொன்னால் இந்த தங்கத்தை கொடுத்தீங்கனாலும் அந்த தங்கத்தை அடகு வச்சு சாப்பிட்ருவாங்க. அதனால் தங்க மோதிர திட்டம் அமல்படுத்துங்க. நாட்டு மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்ய கொண்டு வர திட்டங்களை வகுங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிங்கப்பெண் திட்டம், அதெல்லாம் சிங்கப்பெண் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க. அதில் எந்த விதத்திலையும் புதிய அனுமதிகள் வழங்கப்படவில்லை. அது ஏற்கனவே இருந்த பெண் போலீஸாரை தான் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே ஒரு புதுசாக ஒரு கமிட்டியை நிறுவி அந்த கமிட்டி மூலமாக ஒரு சிங்கப்பெண் திட்டத்துக்கு புதியவர்கள் சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க, நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ வேலை வாய்ப்பும் அவங்க கூடும். அதுதான் ஒரு புரட்சிகரமான விஷயமாகவும் இருக்கும். என்னன்னு சொன்னால் புதுசாக ஒரு படையணியை உருவாக்குறீங்க, சிங்கப்பெண் அப்படின்னு படையணி. ஸோ புதுசாக புத்துணர்ச்சியோடு போராடுற வீரர்கள் வீராங்கனைகள் தான் அதில் இணைச்சு கொள்ளப்படணும். ஏற்கனவே இருக்கவங்கள அரைச்ச மாதவ அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா அப்படிங்கிற மாதிரி அரைச்ச மாவை அரைக்கிறது, துவைச்ச துணியை துவைக்கிறது, அதுதான் இந்த சிங்கப்பெண் திட்டம். நாங்கள் விஜயை குறை சொல்லலை, திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு சொல்கிறோம். விஜய் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களை பார்க்குறப்ப அப்படியே அச்சு அசலாக எனக்கு அனுரகுமார திசாநாயக்கவை பார்க்குற மாதிரி இருக்குது. அனுரகுமார திசாநாயக்கவும் விஜயும், அதாவது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இரு நபர்கள் பார்லிமெண்ட்டுக்கும் அவர் சட்டப்பேரவைக்கும் போனார். அதாவது 2 பேரையுமே நாங்கள் எதிர்பார்க்கல. அனுரகுமார திசாநாயக்க தடவையாக ஜனாதிபதியாக வரும்போது அவர் சொல்லியிருந்தார், போதை வஸ்தை ஒழிப்பேன், ஊழலுக்காக பாடுபடுவேன், போதை வஸ்தை ஒழிக்கிறது தான் தன்னுடைய முதல் பணி, அதுக்கு பிறகு லஞ்ச ஊழல் அதுக்கு எதிராக போராடுவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி விஜயும் போதை வஸ்தை ஒழிப்பேன், லஞ்ச ஊழலுக்கு எதிராக போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. 2 பேர்த்துக்கும் அதுவும் ஒரு ஒற்றுமை. 2 பேருமே இளம் வயசு. இளம் வயசில் ஜனாதிபதியாக வந்திருக்கீங்க, முதல்வராகவும் வந்திருக்கீங்க. அதாவது 2 பேருக்குமே இளம் வயசு. இளம் கன்று பயம் அறியாது அப்படிம்பாங்க. ஸோ பயம் இல்லாமல் துணிச்சலாக சில விஷயங்களை முன்னெடுத்திருக்கீங்க. 2 பேருமே அதுக்காக போராடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எப்படி சாத்தியப்படும், எப்படி போதை வஸ்தை ஒழிப்பீங்க, எப்படி நீங்கள் லஞ்ச ஊழலை எதிர்த்து போராடுவீங்க அப்படின்னு கேட்டால், அடிமேல் அடி அடித்தால் ஆமையும் நகரும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்ரோயல். பாய், டேக் கேர்.